இருக்கு. பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. டேஸ்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சிக்கன் பிரியாணியோட பீஃப் பிரியாணி தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்றாங்க. அதுவுமே குவான்டிட்டி வைஸ் அது நிறைய வச்சிருக்காங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சமா தான் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோ பீஃப் பிரியாணி பண்ணா 5 கிலோ தான் சிக்கன் பண்றாங்க. பாதிக்கு பாதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து குவான்டிட்டியை காமிக்கிறேன் பாருங்க. பிரியாணி பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பீஸ் வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே எனக்கு போதுமான குவான்டிட்டின்னு நினைக்கிறேன். 55 வந்து 50 ரூபாய்க்கு தராங்க. 10 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா முட்டை வச்சா. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரியாணி முட்டை தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் பீஸ் பக்கம் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா ஃபிளேவர் செம்மையா இருக்கு. ஸ்மெல்லு சாரமான பிரியாணியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நல்லா சூப்பரா இருக்கு. ரைஸ் வந்து நல்லா வெரையா இருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். எதுவுமே உடையில மக்களே ரைஸ். அதே மாதிரி நல்லா குக் பண்ணிருக்காங்க. அந்த பிரியாணியோட கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்திருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கு. மசாலாலாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஓவரா அந்த இஞ்சி பூண்டு அந்த கரம் மசாலாவோட பிளேவர் எல்லாம் அதிகமா தெரியல. ஒரு மைல்டா இருக்கிறதுனால நல்லாவே சாப்பிடலாம். ஒரு 2-3 வாய் சாப்பிடும் போதே மசாலா அதிகமா இருந்தா தெகிட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. இந்த பீஸ பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கிரேவில இருந்து எடுத்த பீஸ் மாதிரி இருக்கு. நல்லா அந்த மசாலா எல்லாம் பீஸ்ல அப்படியே பிளெண்ட் ஆயிருக்கு. பீஸுமே நல்லா குக் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க குவான்டிட்டி தாங்க. ஒரு 60 ரூபாய்க்கு இவ்வளவு குவான்டிட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னொரு பிளஸ் என்னன்னா வாழை இலையில குடுக்குறாங்க. வாழை இலையோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே குடுக்குறாங்க. தட்டையும் தாண்டி வருது வெளியில. கண்டிப்பா வந்து பட்ஜெட்டாவும் இருக்கு, ஒரு தரமாவும் இருக்கு. செம்மையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த கிரேவி எல்லாம் உள்ள போய் அந்த காரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. எப்பவுமே வந்து பிரியாணில இருக்க பீஸ் வந்து ஒரு மாதிரி சக்க மாதிரி இருக்கும். அதுல அந்த காரம் எல்லாம் இறங்கவே இறங்காது. இந்த பிரியாணில நல்லா காரம் இறங்கி அந்த பீஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். எனக்கு வந்து பிரியாணில இருக்க பீஸ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. மட்டன் பிரியாணி தனி ஜூசியா இருக்கும். நான் பீஃப் பிரியாணி பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட பீஃப் சாப்பிட்டது இல்ல. இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புதினாவோட பிளேவரும் கொத்தமல்லியோட பிளேவரும் வந்து நல்லா தூக்கலா தெரியுது. மற்றபடி அந்த பட்டை லவங்கம் மற்ற இதெல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பெருசுல பிரியாணி சாப்பிட்டாலே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணி